ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின்லாம் அப்பா கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டாக மிஸ்டர் ஃபூ வராரு அப்பாவை பார்க்கறதுக்கு. அவர் வந்ததுமே ஹீரோ முகமே மாறிடுச்சு. விடு, அவரை கண்டுக்காதங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். எப்படா போய் எப்படி விழுந்த அப்படிங்கிற மாதிரி அப்பாவை விசாரிச்சுட்டு, என்ன சுச்சி பேசாமையே நின்றுட்டு இருக்க? பரவாயில்ல, இந்தா உன்னோட நியூ இயர் காசுன்னு கொடுக்க, எனக்கு ஒன்றும் வேணாங்கிறியா? இதுல என்ன இருக்கு, அவர்கிட்ட பேசுங்கிற மாதிரி ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹலோனே அங்கிளை பார்த்து சொல்றா. என்ன சுஜி, பாய் ஃப்ரெண்ட் சொன்னாதான் என்கிட்ட பேசுவியா? பரவாயில்ல, இந்தாச்சின் அவளுக்கு நீயே கொடுத்துருங்கிற மாதிரி அவன் கிட்ட கொடுக்க, அவன் சுத்தமாவே கண்டுக்கல. அங்கிள், கேஃப்டேரியாலாம் சாப்பிட்றாதீங்க, நானும் சுச்சியும் போய் உங்களுக்காக குக் பண்ணிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு முகத்தை கூட பார்க்கல ஹீரோனை கூப்பிட்டு கிளம்பிட்டான். என்னடா என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்கவும், டேய் அவன் தான் லியான் பெத்த பையன் சொல்ல இவரு மொத்தமா ஆஃப் ஆயிட்டாரு. இங்க நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கவும் ஹீரோயின் கேட்கிறாளா, சாச்சா இத்தனை வருஷம் செத்து போயிட்டாருன்னு நினைச்சவரு திடீர்னு வந்திருக்காரு, நான் அவர் இன்னும் ஸ்ட்ரேஞ்சரா தான் பாக்குறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்னோட புது கோல் என் மாமனாரை கரெக்ட் பண்றதான்னு சொல்லிட்டு குக் பண்றதுக்கு கூட்டு போயிட்டான். எப்போ போல 2 பேரும் விளையாண்டு கொஞ்சிக்கிட்டு ஜாலியா குக் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொடுத்த அந்த பப்பி கீச்சைன் அதை பத்திரமா வச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்றான். ஏன்னா நான் முதல் பண்ண ஹேண்ட் கிராஃப்ட் பத்திரமா வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்க மிஸ்டர் ஃபூ ஹீரோவோட அம்மாவை மீட் பண்றாங்க. பாஸ்ட்ல நடந்த எல்லாத்துக்கும் தப்பு என் மேலே தான் இருக்கு. ஒரு ஃபாதரா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனது என்னோட தப்பு தான். நான் இல்லாததால மொத்த சுமையும் உன் மேலே வந்துடுச்சு. நான் உன்கிட்ட வந்து கேட்கும்போது பையனை வேற ஒருத்தர் தத்தெடுத்துட்டாங்கன்னு நீ சொல்லிட்டேன். ஆனால் போன விஷயமே எங்கள் விழாவில் நான் அவனை பார்த்தேன். சென்சிபிளாக கேரிங்காக நல்ல பையனை நீ வளர்த்துருக்க. இத்தனை வருஷம் நீயும் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டலங்கவும் இப்படி நல்ல விஷயம் பேசி என்ன பிரயோஜனம்? நேராக பாயிண்ட்டுக்கு வாங்க நம்ம சொல்ல, அவனை ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்புறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் கூட அங்கே போய் அவனை பார்க்க ட்ரை பண்ணலங்க. ஆமாம் தெரியும், அவன் எப்படி இருப்பான்னு கூட உங்களுக்கு தெரியாமல இருந்ததுன்னு சொல்ல, அதான் ஒன்று சேர்ந்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட வில்லா மொத்தத்தையும் அவன் பேரில் எழுதிடுறேன். வேற ஏதாவது நான் ஃப்யூச்சரில் சேர்த்தா கூட அவனுக்கே நான் கொடுத்துட்றேங்க. அவன் அதெல்லாம் வாங்கவே மாட்டான்னு சொல்லவும், அப்போ சுச்சிக்கு கொடுத்துறேன்னு இவர் பேச, அவன் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டான். ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் அவன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோ செஞ்ச சாப்பாடை அப்பா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல, சாயோட அப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட சார்பா உனக்கான நோம்பி காசுன்னு சொல்லி இவங்க கொடுக்க, ஹீரோயினும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதான் வாங்குறான். ஆனால் அதில் 3 என்வலப் இருக்கு. இல்லை சார் அவரோடது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, அதில் காசு இல்லைப்பா போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்க. இவங்க 2 பேரும் ஏகப்பட்ட காசு வச்சிருக்காங்க, எனக்கு விட உனக்கு தான் நோம்பி காசு சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபூ கொடுத்தது ஓப்பன் பண்ணா அதில் பாக்ஸிங் டிக்கெட் அனுப்பியிருக்காரு 2. ஹீரோக்கு போகணுங்கிற ஐடியா கிடையாது. உன்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு கேட்கும்போது, ரொம்பவே நல்லா தான் நடந்துக்கிட்டாரு. என் அம்மா வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டா, என் அப்பா டாக்டர் வேலைக்கு போயிடுவாரு. ஸோ அவர் தான் என் கூட சேர்ந்து விளாண்டுட்டு என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. பைக் ஓட்டுறதுக்கு கூட அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நல்லா பொறுமையாக நல்லாவே ஹியூமராகவும் பேசுவார். என்னை யாராவது புள்ளி பண்ணா எனக்காக முதல்ல நின்று பேசுவார். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை நடக்கும்போது அவர் எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட சின்ன வயசில் அவர் இப்படி இருந்திருக்காருன்னு அப்பா சொல்லவும் என்னால் நம்பவே முடியல தெரியுமாங்க. என்னாலையும் தான் நம்ப முடியலன்ட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் அப்பாவை காட்ட ஃபூ பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. எதுக்குடா பாக்ஸிங் டிக்கெட்டை வாங்கி கொடுத்தேன்னு கேட்க, அவன் என்னை அடித்தானா என் மேலே இருக்க கோவம் கொஞ்சம் குறையும் இல்லைங்கவும், டே பையன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அப்படின்னதும் எனக்கும் தாண்டா உடம்புல தெம்பு இருக்கு, சும்மா சொன்னேன். அவன் எப்படியோ சுச்சியை கூப்பிட்டு வருவான், ஸோ சண்டையெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல, ஒரு வேளை கூப்பிட்டு வரலன்னான்னு இவர் கேட்கவும், அவன் என் மகன் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க, நீயும் சாயும் போய் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லவும், சரி நைட் நாங்கள் எல்லாரும் குக் பண்ணி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் பாக்ஸிங் கிளப்க்கு நேராக ஹீரோ வரா. உள்ள மிஸ்டர் ஃபூ இருக்காரு. எங்கே சுச்சியை காணங்கவும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கிறா. சரிவா வெளியே எங்கேயாவது பேச போலாங்க, தேவையில்லை டிக்கெட்டை கொடுத்துவான்னு சொல்லிட்டு இப்படி போறீங்களேங்கவும் போட்டாரு. 2 பேரும் சண்டை போடுதா ரெடியாக இருக்காங்க. அடி பரவாயில்லங்க ஒன்று விட்டுட்டான், பரவாயில்லையே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு கிக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்க வந்தவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன் நிறுத்திட்டு அடிங்கிற மாதிரி சொல்ல, இது உங்களுக்கு விளையாட்டா போயிடுச்சுல, உங்களை அடிக்கிறதால எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்காம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு போக, உன்னை அனாதையை விடுறது என்னோட நோக்கமே கிடையாது, ஆர்ஃபனேஜ் கூட உன்னை திருப்பி எடுக்கிறதுக்காக தான் வந்தங்கவும், அதுக்காக நான் உங்களுக்கு என்ன தேங்க் பண்ணுமோன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளியே விட்டுட்டான். நீ ஏமாத்திட்டு போனதுக்காக என் அம்மா என்கிட்ட எவ்வளோ பயாஸ்டாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? உன்னால தான் நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன், அதனால எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியுமா? இந்த 18 வருஷமும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் லைஃப் மொத்தத்தையும் கெடுத்துட்டு
இப்போ பாக்ஸிங் டிக்கெட்டை புக் பண்ணி பஞ்சு விட சொல்லிட்டு இருக்க. இதனால எதுவுமே மாற போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போனவன். இதெல்லாம் மறந்துடுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். உனக்காக கிடையாது, சுச்சிக்காக. அவளை நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க, அவளுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். என்னால உங்க ரிலேஷன்ஷிப் போயிடக்கூடாது. ஆனா அதை காரணம் காட்டி என்னோட சேர நினைக்காதீங்க. நீங்க அவளோட அங்கிள், எப்பவும் அவளோட அங்கிளா மட்டும்தான் இருப்பீங்க. சேரணும்னு நினைச்சீங்கன்னா சேர வேண்டிய பர்சன் அம்மா தான், நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். சின்ன வயசுல ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு குழந்தையோட லைஃபே மாறுதல, அதை இப்போ இவர் நல்லாவே பட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க வெளியே வரவும் கரெக்டா ஹீரோயின் சீக்கிரமா வரலன்னா ஃபோட்டோ காலி ஆயிடும்னு மெசேஜ் பண்ணிருக்கா. அப்படியே இவனோட ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கா. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்கல்ல முதல். அப்போ ஹீரோ இவ்வளோ பின்னாடிலேருந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவோ ஃபோட்டோ எடுத்திருப்பா. அதை இப்போ ஸ்டேட்டஸில் போட்டு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் பாய் ஃப்ரெண்டை எதுனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக போட்டிருக்கா. இப்போ ஹீரோவும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்காக வர வே ஆன்ட்டி அவங்க பையன் சாய் அப்பான்னு சொல்லிட்டு கும்பலாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பீனட்னா அலர்ஜி. ஸோ எப்பவும் பீனட் போட்டு செய்கிற சிக்கனை அது போடாமலே டிஃப்ரெண்ட்டாக இவனுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு. இனிமேல் சென்னுக்காக எப்பவும் இப்படி தான் பண்ண போகிறோன்னு சொல்ல, அவ்வளோதான் பையன் பயங்கரமாக டச் ஆகிட்டான். மாமனாரும் மருமகனும் ஓவராக கொஞ்சிக்கிறாங்களேன்னு சொல்ல, நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் இவன் செக்கப்க்கு வரும்போது காசை வச்சுட்டு போயிட்டான் தெரியுமான்னு சொல்ல, என்னது சென்னு உங்ககிட்ட வந்தானா? ஐயோ, சென்னுக்கு அந்த பிரச்சனை இருக்காங்கிற மாதிரி சாய் பேசிட ஒரே அவமானமா போயிடுச்சு. இல்லையே, இப்ப அவன் ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கான்னு அப்பா முட்டு கொடுத்தாலும் ரூமுக்கு வந்து பயங்கரமா கத்துறான். என் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, இப்ப நீ ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கன்னு கூட சொன்னாருங்க. சொல்லிருப்பாரு நம்புறேன்ட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஸோ அவனுக்காக அப்படியே கியூட்டா கண்ணை உருட்டி 2 பேர் கொஞ்சிட்டு அப்படியே கிளம்பிட்டா. நேற்று நடந்ததுக்கு அப்பாவே கொஞ்சம் வருத்தப்படுறாரு. பட் அவர் வேணும்னு பண்ணல, அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டாப்பான்னு சொல்ல, இவளுக்காகவே பேன் கேக் வாங்கியிருப்பார் போல, என்னன்னு தெரியலது. என்னதான் அப்பாவுக்கு ஒரு புது ஃபேமிலி கிடைச்சிருந்தாலும் ஹீரோயினை இன்னும் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாருல்ல, அதனால அவளுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டா மழை வரவும் இவங்க கிட்ட கூட இல்ல, 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தரோட பிரசன்ஸால நான் மழையை வெறுக்கிறதையும் இப்போ நிறுத்திட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல சொல்றா. அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வர அம்மா வெளியே நின்று இருக்காங்க. நீ தான் என்ன பார்க்க வரல, அதான் நானே உன்னை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு இதுல கொண்டா நான் தான் குக் பண்ணுவேன் வேற வாங்கி குக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மிஸ்டர் பூவை பார்த்த போலியேங்க? ஆமா, மன்னிச்சிட்டு சொல்லி தானே கேட்பாரு. நானும் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, யாருக்காக? சுச்சிக்காக மன்னிச்சிருக்கேன்னு சொல்றான். என்னடா அவரை அடிச்சிட்டியா என்னன்னு கேட்கவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் 2 அடி போட்டேன். அடப்பாவி, கையகீது உடைச்சிடாத, அப்புறம் விழா உன் பேர்ல எழுதும் போது சைன் போட முடியாம போயிடுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்கிறான். உனக்கு வேணான்னு என்ன, நீ வாங்கி சுச்சிக்கு கொடுங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மா, நீங்க இப்படியே சமைச்சா நாளைக்கு கூட சோறு திங்க முடியாது, கொடாங்க நான் சமைக்கிறேன்ட்டு வரேன். எப்ப இருந்துடா கத்துக்கிட்டேன்னு கேட்கவும், என்னோட வருங்கால மாமனாருக்கு அடிப்பட்டதால நான் தான் குக் பண்ண கத்துட்டு இருக்கேன். இப்பவே முடிவு பண்ணிட்டியா? அவ இன்னும் கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கலையேங்க. இப்ப சொன்னா கூட அவ சரின்னு சொல்லிடுவான்னு சொல்லவோ 2 பேரும் அடிச்சு பிடிச்சி எப்படியோ சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோயினை மீட் பண்ண 21 பழைய ஸ்கூல்ல ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோக்கு மேக்ஸ் காம்படிஷன் வேற இருக்கு. பரவாயில்ல செயின், நம்மளோட ஃபியூச்சரை நோக்கி நம்ம பயணம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு வரா. ரொம்ப நல்லாவே ஸ்பீச் கொடுக்குறா. அவளோட புது ஃபேமிலியும் அவளை சேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி வந்துட்டான். இதை அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராகவே அவளோட ஸ்பீச்சை கொடுத்து முடிக்கிறா. அப்படியே 4 வருஷம் ஓடிடுச்சு. அலாரம் அடிக்க அப்படியே ஹீரோ எழுந்ததும், தூக்கத்தில் ஏதோ பையன் பேர்லாம் சொன்னியே, யாரது அப்படி சொல்லிட்டு கேட்க, சென் நான் லவ் பண்ணுற பையன் நீ ஒருத்த மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கு லைப்ரரி போகிறது இருக்குங்கிற மாதிரி அவன் எழுந்து கிளம்ப, அவன் ஃபோனில் வெட்டிங் ஃபோட்டோஷூட்க்கு டாப் 10 பிளேஸ் என்னங்கிற மாதிரி சர்ச் பண்ணியிருப்பான் போல. அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரவும் புள்ள குஷியாகிட்டா. அப்புறம் என்ன, நேராக லைப்ரரிக்கே போய் ஸ்பை வேலையை பார்க்க, அப்போது சென்னியனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானாங்கிற மாதிரி ஒரே வைக்கும். டக்குனு ஹீரோ பார்த்துடவும் இவ இன்னொரு புக்கை எடுத்து மறைக்க ட்ரை பண்ண, அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க மாட்டிக்கிட்டா. உன்னோட வருங்கால மாமனார் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு வரவும் கரெக்டாக அப்பா புது ஃபேமிலியோட வராரு. ஓடி போய் க்ரோசரிஸ் எல்லாம் இவன் வாங்கிக்கிட்டான். அடடே, இப்போ நான் ஒரு பையனையும் சேர்ந்து வளர்க்குறேனேங்கிற மாதிரி அப்பா ப்ரௌடாக ஃபீல் பண்ண. ரொம்ப அழகான ஒரு குடும்பமாக இருக்குது. இதில் ஹீரோயின்ட்ட ஏதோ வாய்ப்பேசி அடி வாங்கிட்டு, பாருங்கப்பா இவன் நான் அடிக்கிறாங்க, ஐயோ சாமி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டுருக்காரு. இப்போ அப்படியே நைட்டு போல் யாங்ஷி சாயோட ஒன்று சேர்ந்தாச்சு. ஆனால் ஒரே சண்டையாக போயிட்டுருக்காமா. அப்போ அவள் கரெக்டாக ஹீரோயினுக்கு சாப்பிட போகலான்னு கூப்பிட 3 பேருமா கிளம்பி வந்துட்டாங்க. வந்து உட்காந்தா ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. மூஞ்சி திருப்பிட்டு இருக்கவும், வாடா ட்ரிங்க் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கமாக கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே சாயும்
உனக்கு இந்த 4th இயர் கிராஜுவேஷன் ஆயிடுவேன், அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்க நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்கு, நான் தான் சூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்றா. அடுத்து ஹீரோ என்ன பண்ண போறான்னு கேட்க அவன் இந்த வருஷம் முடிச்சுட்டு அடுத்து PhD தான் படிக்க போறான். அப்போ அடுத்து டீச்சர் ஆயிடுவானா? ஆனா அங்க நிறைய அழகான பொண்ணுங்க இருக்கும், நீ தான் கவலைப்பட வேண்டியது வந்துருமோங்க. அப்படியெல்லாம் ஆகாது, சீக்கிரமாவே ஒரு முடிவு கிடைச்சிருங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறானா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா அவங்க 2 பேருமே பொக்கே கையா வராங்களா. அப்போன்னு பார்த்து சாய்க்கு ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்துடவும் அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இங்க ஹீரோயினும் சரி பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா சாய்க்கு கொடுக்கும்போது நீ பார்த்து பொக்கோடு போயிடுவேன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம சாய் ஹோஸ்ட் வராதால இவ தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காளாம். அந்த கடைக்கார கோவப்பட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் வந்துட போலீஸ்க்கு கூப்பிட்டு நம்ம யாங்ஷி தான் வந்து அவளை சேவ் பண்ணுறான். இனிமேல் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணுங்கிற மாதிரி ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு அன்பிளாக் பண்ணி தாயேன்னு கெஞ்சினா நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கா, சரி வா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக விளையாட வந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு காலேஜில் பாய்னு ஒரு சார் கிடைச்சார்ல, அவரோட நம்ம பசங்க செம்ம க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க. அவருக்கு சரியான குவாலிஃபிகேஷன் இல்லாதால ஃபுல் ப்ரொஃபஸர் ஆக முடியல. ஸோ அவர் இப்போ சீக்கிரமாகவே ரிட்டையர்ட் வேறு ஆக போகிறாரு. புக் எழுதியிருப்பாரு போல, அதை படித்து பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு ஹீரோக்கு. ஏன்னா இவங்களை பற்றி நிறையவே அதில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது அவனை பற்றி என்கிட்டயே வந்து கேட்க அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு பெருமைங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்காரு. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்திருக்காங்க. இந்த இடம் எவ்வளோ மாறிடுச்சு, நிறைய கடையெல்லாம் காணாமையே போயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடத்த போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நேராக அங்கே கூட்டிகிட்டு வரான். உள்ளே போய் பார்த்தா சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின்கெல்லாம் நல்லா குஷியாக தான் இருக்கு, இவன் தான் பயங்கரமாக நர்வஸ் ஆகிட்டு இருக்கான். சரி சரி சீக்கிரம் சீக்கிரங்கிற மாதிரி இவ சொல்ல உன் ஃபோனு கொடுன்னு சொல்லிட்டு அந்த கீ செயின் இருக்கல்ல அந்த நாய்க்குட்டி அப்படியே கட் பண்ணுறான். உள்ளதான் ரிங் வச்சிருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயர்க்கு கிஃப்டாக கொடுத்தது இது. அப்போவே இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டியாடாங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க ஹீரோவை இப்போ மண்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்கவும் ஷை பாய் சென் கண்டிப்பா பண்ணிக்க தயாராக இருக்குன்னு சொல்ல அப்படியே 2 பேரும் ரிங்க மாட்டிக்க வாங்க வாங்க சேர்ந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்க அவள் அதில் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்ருக்கா ஹீரோவுக்கு. அந்த இடம் ஃபுல்லாகவே இவங்க 2 பேரோட ஃபோட்டோவை வச்சு தான் டெக்கரேட்டே பண்ணியிருக்கான். இப்போது நம்ம ஹீரோவை அந்த ஸ்டார்ஸ் பார்த்தாங்களே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நீ பார்க்கிங் லாட்டோட ஒன்று ரெடி பண்ண சொன்னல, அதான் உனக்கான இந்த சர்ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டு நான் தான் முதல் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், என்ன நீ ஏன் முந்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவளும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்க அவனும் சரி சரிங்கிறான். கொஞ்ச நாளாக எனக்கு தோணிட்டே இருந்தது, உன்னை ஒரு வேளை மீட் பண்ணாமையே போயிருந்தான் என் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குல்ல, விடு நான் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். லைஃப்பில் பிரைட்டான டைமும் டார்க்கான டைமும் வர்றது சகஜம். பிரைட்டான டைம் வரும்போது சூப்பராக முன்னோக்கி போகலாம், டார்க்கான டைம் வரும்போது ஒருத்தரோட கையை ஒருத்தர் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மாற்றி லவ் யூ சொல்லிக்கிறாங்க. 2 பேர் கையிலையும் ரிங் இருக்கு. அப்படியே கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ நிறையா வெரைட்டியாக குக் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் வேலை இருக்குது வர மாட்டேன்னு சொல்லவும் சரி நான் உனக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு முகமே மாறிடுச்சு. கட் பண்ணால் இப்போ லீக்கேவோட உட்காந்து குடிச்சிட்ருக்கான். இவனுக்கு பதிலாக இப்போ நம்ம ஹீரோ யூரோப்புக்கு போக போகிறான். இதில் நம்ம ஹீரோயினோட 5th இயர் லவ் ஆனிவர்சரி வேறு வரப்போகுது. அட்வான்ஸாகவே செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஆள் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலையாடா, உன்னை சென்ட் ஆஃப் கூட பண்ண வரமாட்டா போலையே, எனக்கு என்னமோ பிரிஞ்சு போயிடுவீங்க போலேங்கிற மாதிரி ஏற்றி விட ஹீரோக்கே ஒரு மாதிரியா இருக்குது. நேராக வந்தவன் நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை தான் ஃபோக்கஸாக பார்த்துட்ருக்கா. சுச்சி என்னை உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னை நீ லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணல, எதாக இருந்தாலும் முன்னையே சொல்லிடு, நான் இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்குவேங்கிற மாதிரி சொல்ல என்னடா பேசுகிறேன், சரி வா நான் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மீல்லாம் ரெடி பண்ணுறங்கும் போது வேலை விஷயமா கால் வந்துடுச்சு, சரி பரவாயில்ல போ நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பியே வந்துட்டான். அப்படியே நாளோட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே மிஸ் பண்ணுறான், எங்கே பிரிஞ்சு தான் போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு 5th இயர் ஆனிவர்சரி கால் பண்ணா மியூசியம் அங்கே ஒன்று நல்லா இருக்கும் போயிட்டு வாங்குற மாதிரி காலை கட் பண்ணி விட்டான். அவ்வளோதான் என்ன பண்ணுறது. 5th இயர் ஆனிவர்சரி அன்னைக்கு சோகத்தின் விளிம்பில் ஒரு சோகப்படத்தை பார்க்க வந்து உட்காந்தா அங்கேயும் நம்ம ஹீரோயின் வந்து டிஷ்யூ பேப்பரை கொடுத்து அழுவாதன்னு சொல்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல. படம் முடிஞ்சதும் ஹீரோயினுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணால் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. இன்னும் சோகத்தோடு வெளியே வந்தா சென்னன் நம்ம ஹீரோயின் கூப்பிடுவாளாம், அவள் இங்கே தான் இருக்கா. அவளை பார்த்ததும் இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 5th இயர் ஆனிவர்சரியை இவனோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஊரில் இருக்கும்போது சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்திருக்கா. சரிவா இன்னொரு அழகான பிளேஸ்க்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை நிற்க வச்சு அழகாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறான். அவங்க அம்மா இந்த ஃபோட்டோவை தான் ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி காட்டினால அதே பிளேஸுக்கு தான் இவன் கூட்டிகிட்டு வந்து எடுத்திருக்கான். எப்படி நீ கண்டுபிடிச்ச,
நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடியும் இது கிடைக்கவே இல்லை தெரியுமாங்க. என்னால் முடியாத விஷயம் ஏதாவது உண்டான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ உன் அம்மா போலவே ஒரு ஆர்கிடெக்சர் ஆகணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் படித்து வந்திருக்க. அவங்க பண்ண ப்ராஜெக்டை இங்கே நின்னே பார்த்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த ப்ராஜெக்டை பண்ணவங்களோட பேரில் அவங்க அம்மாவோட பேரும் இருக்குது. இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ அப்படியே ரூமுக்கு வந்தா இன்னொரு கிஃப்ட்டு. ஒவ்வொரு நாளும் டேட் டைமை போட்டு அவன் என்ன மனசில் ஓடுதோ அதையெல்லாம் அந்த பிளேஸை ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கான். இன்னும் கண்ணு கலங்கிடுச்சு. அவன் வந்ததும் அப்படியே ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே வெளியே ஒன்றா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க. லவ்வை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும், லவ்வை விவரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை மோசமான டைமை ஃபேஸ் பண்ணாலும் ஒரு பர்சன் இருந்தால் போதும், பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் லவ்னு 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு திரும்ப ஊருக்கே வந்தாச்சு. இந்த காதல் கதைக்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லி அழகாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும், வாங்க வாங்க குரூப் ஃபோட்டோ எடுக்க டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டத்தோட ரொம்ப சூப்பராக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் ஹீரோவோட சார், மிஸ்டர் ஃபோன்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த ட்ராமாவும் இப்படியே முடியுது. எப்போவுமே பார்க்கக்கூடிய ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்க போகிறேன். தேங்க்யூ.